முத்து என்ற இந்த ஒரு டாக்ஸி டிரைவருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்து என்ற இந்த ஒரு நபர் அவரோட சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல டாக்ஸி ஓட்டி அவரோட பொழப்பு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் முத்துக்கு லாபமே இல்லை, எந்த விதமான பேசஞ்சருமே கிடைக்கல. அந்த நேரத்துல நல்லா மழை பெஞ்சின்னு இருக்கு. இந்த முத்துவும் சரி வீட்டுக்கு கிளம்புறா அப்படின்னு வீட்டுக்கும் கிளம்புறாரு. அப்படி இவர் போற அந்த வழியில ஒரு பங்களா கிட்ட கோட் சூட் போட்டு ஒரு பணக்காரர் மாதிரி ஒரு நபர் தெரிகிறாரு. அந்த நபர் இந்த முத்து கிட்டையும் லிஃப்ட் கேட்கிறாரு. அப்படி இந்த முத்துவும் அந்த நபரை ஏத்திக்கலான்னு வண்டியையும் நிப்பாட்டுறாரு. அந்த நபர் அவர் கூட இருந்த ஒரு பெரிய சூட்கேஸை தூக்க முடியாம தூக்கி வண்டி மேல வச்சுட்டு இவரும் வண்டியில ஏறிடுறாரு. ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த முத்து அந்த பேசஞ்சர் கிட்ட கேட்கிறாரு, என்ன சார் அது அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சா அந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு முத்து கேட்கிறாரு. அதுக்கு இந்த பேசஞ்சர் முறைச்சிக்கிட்டே, இல்ல அதுலலாம் ஒன்றும் இல்லை, வெறும் குப்பை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த முத்துக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த குப்பை போடுறதுக்கு நைட்டு 12 மணிக்கு மழையில ஏஞ்சி வராரு இவரு அப்படின்னு சந்தேகப்பட்டாரு இந்த முத்து. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது கொஞ்சம் தூரத்திலேயே போலீஸ் செக்கிங் இருக்கு. அப்போ அந்த டாக்ஸில உக்காந்துன்னு வர அந்த பேசஞ்சருக்கு பதட்டம் அதிகமாகுது. திடீர்னு அந்த முத்து வேற ரூட்ல அந்த ரூட்ல போகாத அப்படின்னு முத்துவை கம்பல் பண்றாரு. ஆனா அந்த முத்து, சார் போலீஸ் நிக்கிறாங்க சார், இப்போ போனா ஏதாச்சும் கேட்பாங்க சார் அப்படின்னு இந்த முத்துவும் சொல்றாரு. அதுக்கு அந்த பேசஞ்சர் ஒரு 10,000 ரூபா நோட்டு கட்டை எடுத்து முத்து கையில வைக்கிறாரு. பேராசப்பட்டு இந்த முத்து அந்த பேசஞ்சர் சொன்ன மாதிரியே வண்டியை திருப்பி ஒரு மண் பாதைக்கு போறாரு. கடைசியா அந்த பேசஞ்சர் இறங்க வேண்டிய இடமும் வருது. அந்த பேசஞ்சரும் இறங்கிடுறாரு. அவர் இறங்கின அந்த இடம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற பாடடைஞ்ச கிணறு மற்றும் காடு நிறைஞ்ச பகுதியில அவர் இறங்குறாரு. அந்த நபர் இறங்கிட்டதுக்கு அப்புறம் அந்த நபர் இந்த முத்துவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்ட, ரொம்ப நன்றி முத்து, நீ இல்லனா இந்த சூட்கேஸை என்னால எடுத்துட்டு வந்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த முத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தோடைய வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து இவருக்கு சந்தோஷம். ஏன்னா லாபமே இல்லாம இருந்த இந்த முத்துக்கு ஒரேடியா லாபம் கிடைச்சதுனால அந்த சமயத்துல இந்த முத்து காசை எண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல டிவில நியூஸ் ஓடின்னு இருக்கு. திடீர்னு அவர் ஒரு நியூஸை கேட்டதும் இவருக்கு பயங்கரமான ஷாக். அப்படி இவர் என்ன நியூஸ் கேட்டார்னா, முத்து அந்த பேசஞ்சரை எங்க பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பங்களால ஒரு பெரிய திருட்டு நடந்திருக்கு. ஒரு கொள்ளைக்காரன் அந்த பங்களாவில இறங்கி கொள்ளை அடித்தது மட்டும் இல்லாம அந்த பங்களால இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை துண்டு துண்டா வெட்டி ஒரு சூட்கேஸ்ல போட்டு பேக் பண்ணிட்டு போனதாகவும் அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல கேப்சர் ஆயிருக்கு. அதை கேட்ட இந்த முத்துக்கு பயங்கரமான ஷாக். அப்படியே அந்த கொள்ளைக்காரனோட போட்டோவும் காட்டுறாங்க. அதை பார்த்த முத்து அப்போதான் ரியலைஸ் பண்றாரு, இவரு லிஃப்ட் கொடுத்த அந்த பேசஞ்சர் தான் அந்த கொள்ளைக்காரன் அப்படின்னு. திடீர்னு முத்துக்கு ஒரு போன் கால் வருது. ஆனா அது முத்துவோட போன் இல்ல, இவரு லிஃப்ட் கொடுத்த அந்த பேசஞ்சரோட போன். திடீர்னு அந்த போன்ல ஒரு மெசேஜ் வருது, முத்து என் போனை நான் உன்கிட்டயே மிஸ் பண்ணிட்டேன், நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், அந்த போன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை பார்த்த இந்த முத்துக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. ஆனா இந்த முத்து கடைசி வரைக்கும் கதவை திறக்கல. அந்த நபரும் வெளியே இருந்து கதவை தட்டிட்டே இருக்காரு. அப்போ அந்த நபர் சொல்றாரு, முத்து உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சுன்னு எனக்கும் தெரியும், ஒழுங்கு மரியாதையா என் போனை என்கிட்ட கொடுத்துரு, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த கில்லர் சொல்றான். அந்த சமயத்துல இந்த முத்து அவரோட வீட்டு ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த கில்லர் ஒரு இரும்பு ராடை வச்சுட்டு வெளியே நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த கில்லர், முத்து ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்துடு, இல்லனா உனக்கோ ஒரு சூட்கேஸ் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். பயந்து போன இந்த முத்து போலீஸுக்கு கால் பண்றாரு. அந்த சமயத்துல திடீர்னு அந்த கில்லர் அவரோட வீட்டு கதவை பலமா அடிச்சு உடைக்கிறான். பயந்து போன இந்த முத்து அந்த போனை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடி போய் கிச்சனுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கில்லரும் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு முத்துவை தேடுறான். அந்த சமயத்துல அவனோட இரும்பு ராடோட சத்தம் கீழே தேஞ்சின்னு வர்றது மட்டும்தான் அந்த முத்துக்கு கேக்குது. அந்த நேரத்துல திடீர்னு வீட்டுல இருக்கிற மின்சாரமும் துண்டிக்கப்படுது. அந்த வீடு ரொம்பவே அமைதியா இருக்கு. அந்த கில்லர் நடந்து வர சத்தமும் அந்த இரும்பு ராடோட தேய்க்கிற சத்தமும் மட்டும்தான் கேக்குது. அந்த சமயத்துல திடீர்னு முத்துவோட வைஃப் ஊர்ல இருந்து முத்துக்கு கால் பண்றாங்க. முத்துவோட ரிங்டோன் அந்த அமைதியா இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இடி இடிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. இந்த கில்லரும் முத்துவை கண்டுபிடிச்சிடுறான். கடைசியா அந்த கில்லர் அந்த முத்துவை நல்லா அடிச்சு ரத்தமா ஆக்கிடுறான். கடைசியா அந்த முத்துவை கொன்னுடலான்னு அந்த கில்லர் அந்த இரும்பு ராடை எடுத்து ஓங்குறான். அந்த கில்லர் அந்த ராடை ஓங்குற அந்த நொடியில திடீர்னு அந்த சமயத்துல முத்துவோட கதவை உடைச்சிட்டு ஒரு கார் வருது. ஆனா அது போலீஸோட கார் இல்ல, முத்துக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய அவரோட நண்பர் தான் அது.
முத்துவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால சந்தேகப்பட்டு அவர் அந்த இடத்துல வந்திருக்காரு. அந்த நேரத்துல கில்லருக்கு கவனம் சிதற அந்த டைம்ல அவரோட நண்பர் அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய மிளகா பொடிய அந்த கில்லரோட மூஞ்சில தூவிட்டு முத்துவோட நண்பர் முத்துவையும் காப்பாத்தி அவரோட ஆட்டோல கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த முத்து கால் பண்ண மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகளா வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு செவுத்துல முத்துவோட ரத்தத்துல அந்த கொலைகாரன் எழுதியிருந்தான், இன்னும் கேம் முடியல முத்து, உன்னோட ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரத்துல நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு அந்த கொலைகாரன் எழுதியிருந்தான். அதை பார்த்த இந்த போலீஸுக்கு ரொம்பவே குழப்பமா ஆகியிருக்கு. உங்களுக்கு சேகர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவரோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த முத்துவும் பயத்துல சூட்கேஸோட யார் நின்னுனாலும் அவங்கள வண்டியில ஏத்துறது இல்ல. அது மட்டும் இல்ல, 6 மணிக்கு மேல இவரு டாக்ஸி ஓட்டுறதும் இல்ல. அப்படியே சில நாள் போகுது. திடீர்னு ஒரு நாள் முத்துவுக்கு ஆன்லைன்ல கேப் புக் ஆகுது. அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா முத்துவோட ஃபேமிலி, குழந்தைங்க, மனைவி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல அந்த லொகேஷன் காட்டுது. பயத்துல இந்த முத்துவும் ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையறான். அங்க போய் பார்க்கும்போது அந்த கொலைகாரன் அவனோட ஃபேமிலிய கட்டி போட்டு மிரட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல முத்துவை பார்த்து அந்த கொலைகாரன் மாட்டிக்கிட்டிய முத்து அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த அந்த கன்னை முத்து பக்கம் நீட்டுறான். சுடலாம்னு யோசிக்கும் போது திடீர்னு அந்த சமயத்துல தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரி அந்த திருடனை சுட்டு கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் இன்னும் நிறைய பார்க்கலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.